ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, திதி தர்ப்பணங்கள் யார் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கலாமா, யார் எள்ளு நெல் அக்ஷதையை தொடலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன் சாமி நான் கொடுக்கக்கூடாதா, நீ கொடுக்கக்கூடாதா, பெண்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள் இருக்கும். அப்போ அந்த சந்தேகங்களை நம்ம ஓரளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு விளக்குவோமா? கண்டிப்பாக. தர்ப்பணம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு மாதமும் அவங்க அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஏன் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படின்னாக்க, பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் அமாவாசை. அந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த பித்திருக்கள் பரமபத வாசலுக்கு போவாங்க. சரி, இந்த பரமபத வாசலுக்கு பித்திருக்கள் போகணும் அப்படின்னாக்க இந்த விசேஷமான அமாவாசைகள் உண்டு. இந்த ஆடி மாதத்துலேயே ஆடி அமாவாசை உண்டு, அதே போல் தை மாதத்தில் தை அமாவாசை உண்டு, புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச அமாவாசை உண்டு. இதை பெற்றோர்கள் இருக்கிறவங்க, அதாகப்பட்டது தாய் தந்தை இருக்கிறவங்க ஒரு நாளும் திலம் என்கின்ற எள்ளு தொடக்கூடாது. நம்மளுடைய வேத சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது அப்படின்றது, தாய் தந்தை இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் எள்ளு, திலம்னா எள்ளு தொடக்கூடாது, தர்ப்பணங்கள் தொடக்கூடாது. சரி, அப்போ தாய் தந்தை இல்லாதவங்க தான் தர்ப்பணம் கொடுக்கணுமா? கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாதவங்க தான் தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம பொறுத்தளவுக்கு அமாவாசை அன்னைக்கு வீட்டில் என்னென்ன செய்யணும், தர்ப்பணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். எப்பொழுதுமே இறை அருள் வரத்துக்கு நம்ம வீட்டில் கோலம் போடுவோம், சுவாமி அறையில் தீபம் ஏற்றுவோம், நெத்தியில் சமய சின்னமான திருநீர், சந்தனம், குங்குமம் மற்றும் திருமண் இது எல்லாமே அணிவோம். இது எதுக்காக அப்படின்னாக்க, வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி, அதாகப்பட்டது பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகணும். நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் சுபங்கள் நிகழாது. சரி, அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்காக, தெய்வம் வரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டு வாசலில் கோலம் போடுறோம். சரி, கோலம் போடுறதுக்கு சயின்ஸ் ரீதியாகவும் உண்டு, அதே போல் நம்மளோட ஜோதிட சாஸ்திர ரீதியாக உண்டு. ஏன் அப்படின்னாக்க, கோலம் போடுறது என்றது அரிசி மாவில் போடுறோம். அந்த அரிசி மாவில் போடுறது நமக்கு சின்ன சின்ன எறும்புகளுக்கு ஆகாரமும் ஆகுது ஒன்று. அப்போ அந்த வீட்டில் மங்களமாக இருக்குது அப்படின்ற அர்த்தமும் உண்டு. அப்போ இந்த கோலம் போடுறது, வீட்டில் பூஜை அறையில் சுவாமிக்கு தீபம் ஏற்றுறது, நெத்தியில் சமய சின்னம் அணிகிறது அத்தனையும் புனிதமானது. ஆனால் இந்த தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், தர்ப்பணங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு வகையாக கொடுப்பாங்க. ஒன்று பித்திருக்களுடைய தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதே போல் தமிழ் மாதம் ஒன்றுக்கும் பிறக்கும் பொழுது சூரியன் உள்நுழையக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பாங்க. அதே போல் அயனங்கள் மாறக்கூடியது, உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்களில், உத்தராயண காலகட்டங்கள்லேயே தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது உண்டு. அடுத்தது, இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க தாய் தந்தை இருக்கக்கூடாது அப்படின்னீங்க. ஓகே, கண்டிப்பாக. அடுத்தது ரெண்டு, வீட்டில் கோலம் போடக்கூடாது. எது வரையிலும், தர்ப்பணம் முடிகிற வரையிலும். வீட்டில் சுவாமி அறையில் தீபம் எரியக்கூடாது. எது வரையிலும், தர்ப்பணம் கொடுத்து முடிக்கிற வரையிலும். வீட்டில் சமய சின்னங்கள், ஒவ்வொரு தருணத்திலையும் சமய சின்னங்கள் அணியக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது தெய்வீகம். அப்போ இது மூணும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, தர்ப்பணம் கொடுக்கறதுனா என்னென்ன இதை வச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்க, எள்ளு, நெல், அக்ஷதை. எள்ளில் கருப்பு எள்ளு தான் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது, திலம் அப்படின்னு பேர். அப்போ அந்த திலத்தை பொறுத்தளவுக்கு எள்ளு. அடுத்தது எதுக்காக அப்படின்னாக்க, ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பித்திருக்கள் நம்மளுக்கு ஏதாவது இங்கே வீட்டில் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்க வருவாங்க. நமக்கு பொறுத்தளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் அமாவாசை வரும். ஆனால் பித்திருக்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு நாள். அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னாக்க, நமக்கு எள்ளு நெல் அஷ்டத்தை கொடுக்குறாங்களா, நமக்கு உணவு கொடுக்குறாங்களா, நம்மளுடைய தாக சாந்திக்கு ஜலம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்க வருவாங்க. அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது எள்ளு நெல் அக்ஷதையை வச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோத்திரம்,
ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க சிவகோத்திரம் என்பாங்க, ஒரு சில பேர் விஷ்ணு கோத்திரம்பாங்க, ஒரு சில பேர் யாதவ கிருஷ்ணன் வகைம்பாங்க. அப்போ யாராக இருந்தாலும் தர்ப்பணம் கொடுக்கலாமா? தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மேக்சிமம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது 6 சூரிய உதயத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது தான் மிக விசேஷமானது. அதுலேருந்து எது வரையிலும் கொடுக்கலாம் அப்படின்னா, சூரியன் உச்சைக்கு போகிறது சற்றேறக்குறைய 12 மணிக்கு சூரியன் உச்சிக்கு போவார். எதுக்கு சாமி சூரியன் உச்சைக்கு சொல்கிறீங்க அப்படின்னாக்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த தெய்வங்கள் மொத்தம் 4 தெய்வங்கள். 1 சூரிய பகவான், 2 சந்திர பகவான், 3 தகப்பன், 4 தாய். இவங்க தான் கண்ணுக்கு நேர பார்த்த தெய்வங்கள். அப்போ அந்த கண்ணுக்கு நேர பார்த்த தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடியது சூரிய உதயமான பிறகு தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதே போல் பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனால் மனைவியோடு இருக்கிறவங்க திதி கொடுக்கலாம். எப்பொழுதுமே மனைவி இல்லாதவங்க பொறுத்தளவுக்கு தர்ப்பணம் மட்டும் கொடுக்கலாம். திதி கொடுக்கறது அப்படின்னு சொன்னாக்க யாகம் வளர்த்து கொடுக்கக்கூடாது. நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருந்தால் இரண்ய ரூபம் அப்படின்னாக்க ஹோமம் இல்லாத வாழைக்காய், நெல், அரிசி இதெல்லாம் வச்சு கொடுக்கறது இரண்ய ரூபம். மனைவி இருக்கிறவங்க அக்னி மூட்டி திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும். பிரம்மச்சாரிகள் தாய் தகப்பன் இல்லாதவங்க தர்ப்பணம் கொடுக்கலாமா? தர்ப்பணம் கொடுக்கலாம். தாய் தந்தை இருக்கிறவங்க எக்காரத்தை கொண்டும் எள்ளு நெல் அக்ஷதை கையில் எடுக்கக்கூடாது. அப்போ கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சூரிய உதயத்திலேருந்து சூரியன் உச்சைக்கு போகக்கூடிய காலகட்டங்களில் தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, எப்படி சாமி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ தான் தர்ப்பணம் கொடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடி யாருக்குமே அமாவாசை திதியோ தர்ப்பணமோ மாத தர்ப்பணமோ பித்திருக்களுக்கு உண்டான திதியோ எதுவும் கொடுக்கல அப்படின்னாக்க, நம்மளுடைய கோத்திரம் அப்படின்றது 64 வகை கோத்திரம் இருக்குது. அப்போ இந்த 64 வகை கோத்திர தாயாதிகள் பங்காளிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்மளுடைய வம்சம் வழி வந்தவர்கள் அத்தனை பேரும், அதில் இறந்தவங்க அத்தனை பேரையும் சொல்லி தான் தர்ப்பணம் கொடுக்கணும். நமக்கு எப்பொழுதுமே நமக்கு யார் யார் தெரியும் அப்படின்னாக்க, தகப்பன் வழி அவங்களுடைய அப்பா, அவங்க அப்பா, அடுத்தது தகப்பனுடைய அம்மா, அவங்க அம்மா, 3 பேர் ஆயிடுச்சா. அதுக்கடுத்து தாய் வழியில் பொறுத்தளவுக்கு தாயோடைய அப்பா, அவங்க அப்பா, 3, அவங்க அம்மா பாட்டி 3. அப்போ 3 6 6 12 பேர் நமக்கு தெரியும். சில பேருக்கு இந்த 12 பேரே ஒரு சில பேருக்கு தெரியாது, தாய் தாப்பன் பேர் தான் தெரியும். அவங்களும் சொல்ல வேண்டியது. அப்போ பாக்கி உள்ள 52 பேருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, எள்ளு நெல்லு அக்ஷதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய புனித தீர்த்தங்கள் ராமேஸ்வரம், வேதாரண்யம், கோடியக்கரை மற்றும் காவேரி, வைகை, தாமிரபரணி மற்றும் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இதை மாதிரி புனித தீர்த்தங்களில் போய் கொடுக்கலாமா? புனித தீர்த்தங்களில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா பரமபத வாசலுக்கு உடனடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது எள்ளு நெல் அக்ஷதை எடுத்துட்டு இடம் வைக்கமாக, எப்பொழுதுமே வலது அப்படின்றது சுபம், இடம் அப்படின்றது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியம். அப்போ அந்த இடம் மூலியமாக ஒவ்வொரு பேராக சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும். எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் 3 ட்ரிப்பு அவங்க பேரை சொல்லிவிட்டு 3 ட்ரிப்பு. சரி சாமி, எனக்கு 3 6 6 12 பேர் தானே சாமி தெரியும், பாக்கி உள்ள 52 பேர் தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு லக்ஷ்மி தாகா சமர்ப்பயாமி அப்படின்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் 3 ட்ரிப்பு கொடுக்கணும். இதே மாதிரி 26 கோத்திரதாயாதிகள். அதுக்கு அடுத்தது ஆண்களை பொறுத்தளவுக்கு 26 முறை அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவங்கள பொறுத்தளவுக்கு நாராயணா தாகா சமர்ப்பயாமி அப்படின்னு 26 முறை. அப்போ 26 + 26 52, 52 12 64. அப்போ இந்த 64 கோத்திரதாயாதிகளுக்கும் தர்ப்பணங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பரமபத வாசல் போவாங்க. அவங்க பரமபத வாசல் போனாங்கன்னாக்க வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும். எக்காரத்தை கொண்டும் எள்ளு நெல் அக்ஷதையை பொறுத்தளவுக்கு யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, தாய் தந்தை உள்ளவங்க எடுக்கக்கூடாது. சாமி, எனக்கு தகப்பன் இல்லை, தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, நான் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்காங்க, தகப்பன் அவங்க கொடுப்பாங்க, மனைவி கொடுப்பாங்க. அதனால் இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு உங்களுடைய குல குருக்களை கேட்டுக்கிட்டு செய்யுங்க. திதி கொடுக்கலாம், தாய்க்கு திதி கொடுக்கறதுக்கு மகனுக்கு உரிமை உண்டு, பட் தகப்பன் இருந்தால் கொடுக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய குருமார்களை கேட்டுக்கிட்டு நான் கொடுக்கலாமா வேண்டாமான்றதை கேட்டுக்கிட்டு செய்யுங்க. அப்படி செய்யும்பொழுது பலன் அளிக்கும். சும்மா நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்ய வேண்டிய தேவையில்லை. சிரத்தையாக செய்கிறதா இருந்தால், சிரத்தையாக தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், மறித்தவங்க
வீட்டில் அத்தனை பேருக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்தில் கண்டினியூவாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்ருக்குமா, கண்டினியூவாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்ருக்கும். இதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தர்ப்பணங்களையும் அன்னைக்கு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்றது, தாய் தந்தை இல்லாதவங்க ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்றது புனித நீர்க்கரைகளாக இருக்கணும். அதாவது ஏன் புனித நீர்க்கரை அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு தர்ப்பணம் தொடங்கணும் அப்படின்னாக்க புனித நீர்க்கரையில் தொடங்கும் பொழுது அந்த ஆத்மா நாம் இதுவரையிலும் செய்த பாவங்கள் அத்தனையும் போய் நாம் நம்மளுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ கொடுக்கும் பொழுது அது பலன் அளிக்கணும். ஃபஸ்ட்டு நாமளே ஒரு பாவத்தோடு செஞ்சுட்டு இருந்தோம்னாக்க மேலும் பாவத்தை கூட்டும். அதனால் ஆரம்பிக்கும் பொழுது புனித நீர்கள் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, வைகை, தாமிரபரணி இதில் எதுலையாவது ஒன்றில் குளிச்சுட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தொடங்குங்க. திருச்சியில் கூட அம்மா மண்டபம்ன்ற இருக்குது, காவேரி போகக்கூடிய இடம். அப்போ இதை மாதிரி இடத்துல தொடங்கும்போது நாம் செய்யக்கூடிய காரியம் பலிதமாகும். அப்போ தாய் தந்தவர் இல்லாதவங்க தர்ப்பணம் செய்யலாமா? தர்ப்பணம் செய்யலாம். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.